ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே முத்து மாமா என்ன விட்டு போகாதே ஏன் ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. எப்படி எப்படி முத்து மாமா என்ன விட்டு போகாதே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பாட்டை இவ்வளவு வெளிப்படையா பாடிட்டு வருவேன். நான் இந்த பாட்டை பாடினா என்ன, பாடுனா என்னவா? முத்தரசு மாமா எனக்கு நிச்சயிக்கப்பட்டவர். அவரை நினைச்சு நீ பாடிக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மா விட்டுருவன்னு நினைச்சியா? அப்படியே உன்னை ஒட்ட நறுக்கிடுவேன். நிறுத்து. இப்ப எதுக்காக சிரிக்கிற? அக்கா, மனசுல நம்பிக்கை இருக்கிற இடத்துல சிரிப்பு தானா வரும். ஆமா, வரும் 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 வரும். என்னடி வரும்? கொஞ்ச நாளா முத்து மாமாவை நீதான் கட்ட போறன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தல. ஏய், இன்னைக்கு என்னாச்சு பாத்தியா? நீ முத்து மாமாவை கட்டிக்க போறதா நினைச்சு கட்டின மனக்கோட்டைய இடிச்சு தூள் தூள நொறுக்கி மண்ணோட மண்ண ஆக்கிட்டேன் பாத்தியா? நீ மனசுக்குள்ள தாண்டி அவரை நினைக்க முடியும். ஆனா நான் அவரை எல்லார் முன்னாடியும் என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு ஓப்பனா சொல்ல வச்சேன் பாத்தியா? அதான் ஸ்வேதா. இனிமே பாட்டு பாடுறது, கோட்டை கட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு வீட்ல தர தொடைக்கிறது, சமையல் பண்றது, பாத்திரம் கழுவுறதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத மட்டும் பாரு. அத விட்டுட்டு முத்து மாமா முத்து மாமான்னு புலம்பிக்கிட்டு தெரிஞ்ச அவ்வளவுதான், உன்னை தொலைச்சிடுவேன். அவரை மறக்கிற வழிய பாரு. ஸ்வேதக்கா, எனக்கு சாகறதும் ஒண்ணுதான், முத்து மாமாவை மறக்கிறதும் ஒண்ணுதான். இந்த கட்டை வேகிற வரைக்கும் என் நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிற என் முத்து மாமாவோட நினைப்பு மாறவே மாறாது. ருத்ரா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா. அப்துல் கலாம் ஐயா சொல்லிருக்காரா, தூங்கும் போது காண்றது கனவு இல்லையா, நம்மள தூங்க விடாம பண்றதுதான் கனவா. என் உடம்புல, மனசுல, ரத்தத்துல எல்லாத்துலயுமா சேர்ந்து இருக்கிற என் முத்து மாமாவை எப்படிக்கா பிரிக்க முடியும்? அது நான் செத்தா மட்டும்தான் நடக்கும். என் முத்து மாமா பேரை நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். அது எங்கன்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் காட்டி என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? முத்து மாமாவோட பேரை நான் என் மனசோட அடி ஆழத்துல பச்சை குத்தி வச்சிருக்கேன்க்கா. வெறுமனே அவர் வீம்புக்கு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியற உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது, புரியாது. முத்து மாமா எனக்கு சாமிக்கா, என் சாமி. உன் கழுத்துலதான் மாமா தாலி கட்ட போறாருன்னு நிச்சயமாகி இப்படி பேசுறியா? ஆனா நான் வீம்புக்கு பண்றவளா? அப்ப நீதான் கரெக்டா? உன்னை உயிரோட விட்டு வச்சதே தப்பு. இப்ப என்ன சொன்ன நீ? நான் செத்தாதான் மாமா நினைப்பு போகும்னு சொன்னல, அத பண்ணு. செத்துரு, செத்து ஒளிஞ்சு போயிடுறீ. ஸ்வேதா,
ஒன்னதான் கேக்குற, என்ன இதெல்லாம்? அது அது மாமா, அது வந்து வெண்ணிலா, நீ உள்ள போ. வெண்ணிலா, நீ போ. ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன உன் பிரச்சனை? இப்படி அமுக்கமா அமைதியா இருக்கிறனாலையோ இல்ல பொய் சொல்றனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி நீ வெண்ணிலாவை என்ன பண்ண நான் பார்த்தேன். உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, அவ்வளவு அகங்காரம்? நான் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா அவளை கொண்டு இருப்ப போல இருக்கு. ஆமா ஆமா, நான் மத்த எல்லா விஷயத்தை விட உங்க விஷயத்துலதான் அகங்காரியா பிடிவாதம் பிடிக்கிறவளாதான் இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எனக்கு வேணும்னு தான். போதும் பேசாத. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் அவனை முட்டாள் இல்லை. இதுக்கு மேலையும் உன் பேச்சு கேட்டு ஏமாறதுக்கு நான் தயாரா இல்லை. நீங்க என்கிட்ட ஏமாற தயாரா இல்ல. ஆனா எந்த தகுதியோ அழகு அறிவோ படிப்போ அந்தஸ்தோ இப்படி எதுவுமே இல்லாத என் கூட போட்டி போட முடியாத அந்த வெண்ணிலா கிட்ட ஏமாற தயாரா இருக்கீங்க. அது ஏன் மாமா? யாருக்கிட்ட பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பூனை கண்ணு மூடிட்டா மட்டும் உலகம் இருண்டு போயிடுமா என்ன? வீட்டுக்குள்ள காய்கறி மார்க்கெட்லன்னு நீங்களும் அவளும் கொஞ்சிக்கிறதையும் கொலாவறதையும் என்னால பார்க்க சகிக்கல. அது மட்டும் இல்ல, அவளோட எச்சி காஃபி குடிக்கிறதையும் வெண்ணிலா வெண்ணிலான்னு கொலைஞ்சுக்கிட்டு அவ பின்னாடி சுத்துறதையும் பார்க்கவே அப்படியே அருவருப்பா இருக்கு. ச்சே, நான் வெளிப்படையாவே கேக்குறேன் மாமா, அப்படி என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன மாமா இருக்கு? என்ன இருக்கா? அன்பு, பாசம், நேசம், அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற மனசு, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற குணம், எல்லாத்துக்கு மேல உண்மை. உண்மையான மனசு இருக்கு. அந்த உண்மையான மனசுக்குள்ள உண்மையான காதல் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இல்ல உனக்கே தெரியும் இல்ல ஒண்ணு கூட உனக்கு கிடையாது. அப்புறம் என்ன? இல்ல தப்பி தவறி உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி நடக்க கூடாது. நடந்துருச்சுன்னா நான் நல்லா இருக்குன்னு வெண்ணில நினைப்பானா? நீ எனக்கு கிடைக்காத முத்துமமா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. அவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் செத்து போனாலும் பரவாயில்ல நினைப்பேன். என்ன பொண்ணு நீ? பொண்ணுனா என்னன்னு தெரியுமா? கையெடுத்து கும்பிடணும். அதனாலதான் நம்ம ஊர்ல பெண்களை சாமியா மதிக்கிறாங்க. ஒரு பொண்ணுனால்தான் ஒரு உயிரை உருவாக்க முடியும். ஆனா உனக்கு கிடைக்காத பொருள் அழியணும்னு நினைக்கிற நீ எல்லாம். இந்த பாரு, உங்ககிட்ட இருக்கலாம் வெறும் திமிரு, தெனாவட்டு, அடாவடித்தன, அகங்காரம். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, வெண்ணிலாவோட கால் தூசுக்கு கூட நீ வர மாட்டேன். உன்னை விட வெண்ணிலா எல்லா விதத்திலையும் மேலதான். அது எப்படி 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 என்ன கல்யாணம் பண்ணிக்க வெண்ணிலாக்கு என்ன தகுதி இருக்கா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன கல்யாணம் பண்ண உனக்கு தகுதி இருக்கா? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க நான் என்ன? இந்த பாரு, அந்த முத்தரசன் செத்து போயிட்டான். இவன் வேற. வெண்ணிலாவோட உண்மையான அன்பாலையும் காதலாலையும் புதுசா உருவெடுத்திருக்கிற முத்தரசன். நான் பண்ண ஒரே தப்பு, நீ நல்லவன் நம்பி உன் மேல பாசத்தை வச்சு உன்னை காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்போ என் கழுத்துல தாலி கட்ட போறத அத்தை எதிர்க்க வச்சு சம்மந்தி வீட்டுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தீங்களே, அதுக்கு பேர் என்ன? முடியாது மாமா, முடியாது, விட மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி என் கழுத்துல தாலி கட்டியே தீரணும். யாருக்கிட்ட கண்டிஷன் போடுற? இப்ப நீ என் வீட்டுல இருக்க, அதான் ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா இந்த அடாவடித்தனத்துல விட்டுட்டு பொம்பளைய நடந்துக்கோ.
ஆனா அது கஷ்டம் இல்ல, அது வராது. அதான் இல்லையே, பார்த்தாலே தெரியுது. வேண்டாம் மாமா, வேண்டாம். மறுபடியும் மறுபடியும் பேசி என் கோவத்தை தூண்டாதீங்க. என்ன பண்ணுவ? இல்ல கோத்து தூண என்ன பண்ணுவ ஸ்வேதா? ஏய், சொல்லிட போற. உன் பேச்சை கேட்டு உன் நாடகத்தை நம்பி எத்தனையோ தடவை வெண்ணிலா அவனை திட்டிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி இன்னைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கு. இத பாரு, நான் என்னைக்கோ உனக்கு கொடுத்த வாக்கு, என் சித்தி மேல வச்சிருக்க பாசத்தை வச்சு விளையாடலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோய. நான் ஸ்வேதா நொந்துருவேன். அது வேற, இது வேற. மாமா, நான் விட மாட்டேன். கண்டிப்பா கல்யாணம் நடக்க போறது எனக்கும் உங்களுக்கும் தான். அது மட்டும் நடக்கல, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன ஸ்வேதா பயமுடுத்துற? நான் நிஜமாலுமே பயந்து போயிட்டேன். அடச்சே, என்ன பூச்சண்டி காமிச்சிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் பயப்படாது, நான் கிடையாது. இத பாரு, இதுக்கு முன்னாடி நான் பயந்தேன். அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, யாரு என்ன நினைப்பாங்க, இந்த முத்தரசம் பயந்தான். நான் இனிமேல் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்காக வாழ போறேன், என் பொண்ணு ருத்ராக்காக வாழ போறேன். எங்க 2 பேருக்குமே வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு. வெண்ணிலா எங்க தெரியுமா இருக்கா? இங்க இருக்கா. என் மனசுக்குள்ள இருக்க சிம்மாசனத்துல மகாராணி மாதிரி உட்காந்துருக்க. உன்னால என்ன பண்ண முடியும்? அவ கழுத்துல தாலிய கட்டுவேன். நீ என்ன பண்ணுவ? பாத்துக்கலாம். அது நடக்காது, அது நடக்காது மாமா. நடக்காதா? நடக்காது. சரி, ஒழுங்கா சொன்ன உனக்கு புரியும்னு பார்த்தேன். ஓம் பாஷையிலே சொல்றேன். இத பாரு, உனக்கும் எனக்கும் எந்த தேதியில கல்யாணம் முடிவா இருக்கோ அதே தேதியில இதே முத்தரசு இதே கையால ஏன் சித்தி கையால தாலி வாங்கி வெண்ணிலா கழுத்துல கட்டுறத நீ பார்க்க தான் போற. பாத்துக்கலாம். எப்போ நீங்க இந்த அளவுக்கு வெளிப்படையா கல்யாண விஷயத்துல சவால் விட்டீங்களோ, இனிமே நான் பின் வாங்க மாட்டேன் மாமா. கண்டிப்பா நீங்க சொன்ன அதே தேதியில அதே இடத்துல தாலி ஏற போறது ஏன் கழுத்துல தான். அத கட்ட போறதும் நீங்க தான். நீங்க 1000 சொன்னாலும் சரி, அந்த தாலிய உங்க கையால நான் கட்ட வைப்பேன். சவால்? ஆமா, பாத்துக்கிறேன். போட்டின்னு வந்துட்டா எப்பவுமே எனக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு காட்டுறேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன். வெண்ணிலா. மன்மத சொல்லுனே. என்ன நீ எதுவுமே நடக்காத மாதிரி இங்க வந்து துணி மடிச்சிட்டு இருக்க? ஏன் அப்படி என்ன துணி மடிக்க கூடாத அளவுக்கு நடந்து போச்சு? நீ என் கூட வா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்னன்னு? இங்கே நாம தனியா தானே இருக்கோம், பேசுங்க. இங்கெல்லாம் பேச முடியாது, நான் பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ வா. என்னன்னு? துணி மடிக்கிற வேலையை விட்டுட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? எனக்கு இன்னும் கிச்சன்ல சமைக்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சத்தியமா சொல்லு, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? புரியாம இருக்கு. நீ என்ன குழந்தையா இல்ல குழந்தை மாதிரி நடிக்கிறியா? என்ன? எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு சத்தியமா புரியல. புரியுற மாதிரி பேச வேண்டியதானே? நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசுற. யாரு? நான் ஏதோ பேசுறேன். அங்க வீட்டுல அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்னம்மா எதுவுமே நடக்காத மாதிரி கூல வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? அப்படியா? அவ்வளவு பெரிய விஷயமா நடந்திருக்கு? என்ன விஷயம் அது? நிஜமா சொல்லு, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? சரி, நான் நேர விஷயத்துக்கே வரேன். அங்க முத்தரசன் சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி சுவேதாவை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். அதை கேட்டு நான் பதறி போய் ஐயோ இதை கேட்டு என் தங்கச்சி மனசு என்ன பாடுபடுமோன்னு உன்னை பார்த்தா உன் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல, இயல்பா இருக்க.
யாரோ யாரையோ கட்டிக்கிறேன்னு சொன்ன மாதிரி கூலா நின்னுட்டு இருக்க. அப்புறம் வந்து பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுக்கு சிரிக்கிற? நான் சிரிக்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஐயோ, முத்தரசன் ஸ்வேதாவை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த உடனே எதையும் அப்படியே படபடா படபடான்னு ரோலர் கணக்கா துடிச்சிட்டு இருக்க. எங்க நான் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரும் பயமா இருக்கு. நீ என்னடா சொல்றதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்க? என்னன்னு நான் சிரிக்க கூட கூடாதா? ஐயோ, சிரிச்சுட்டு சிரிக்க கூடாதான்னு கேக்குறாளே. ஒருவேளை முத்தரசன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில புத்தி கித்தி பேதலிச்சு போயிருக்குமோ? இல்லையே, ரொம்ப இயல்பா தானே பேசிட்டு இருக்கா. அண்ணே புலம்பாதீங்கண்ணே. என்னன்னு நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த அளவுக்கு என்ன மாத்தி வச்சிருக்கிறது நீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்களே பயப்படலாமா? பின்ன என்னன்னு நான் அன்னைக்கே ட்ரெயின்ல அடிபட்டு செத்துருக்கணும். என்னை காப்பாத்தி மாமாவை கட்டிக்கிற பாக்கியம் எனக்கு தானு புரிய வச்சு நம்பிக்கை கொடுத்தது நீங்க தானே. நீங்களும் மாமாவும் கோவில்ல விளக்கேத்தி காத்துட்டு இருந்தப்போ அங்க வந்தது யாருன்னு? நான் தானே. நான் தானே வந்தேன். அந்த சாமி தானே என்ன அங்க கொண்டு வர வச்சது. மாமா மனசார நான் தான் அவர் பொண்டாட்டின்னு நம்புது. எப்படின்னு? அந்த கடைசி விளக்கு அணையறப்போ நாங்க வந்ததுனால தானே. இது சாதாரணமான முடிச்சு இல்லன்னு மனுஷங்க அவுக்கிறதுக்கு இது சாமி போட்ட முடிச்சு. முத்துநகருங்கிற பேருக்கு பின்னால எதுக்காகன்னு வெண்ணிலாங்கிற என்னோட பேர்ல பட போஸ்டர் ஒட்டி இருந்தது. அத நீ பாத்துட்டு தானே என்கிட்ட சொன்ன. அத பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு சந்தேகம் வருதானே? அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில நான் சாக கடந்தப்போ என் புருஷன்னு முத்து மாமா கையெழுத்து போட்டாரு. அத ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து நீ தானே நான் கொடுத்த. எப்போ அத காமிச்சு நான் மாமா கிட்ட கேட்டப்போ அவரும் மனசார வெண்ணிலா தான் என் பொண்டாட்டின்னு சொன்னாரோ அப்பவே நான் மனசளவுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். மனசார முத்து மாமாவோட வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு இனிமே எதுவுமே தேவையில்லை. இனிமே மாமா என் கழுத்துல தாலி கட்டினா கூட அது வெறும் சம்பிரதாயத்துக்கு தான். ஏன்னா என் மனசுல நடந்த கல்யாணத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற எதாலையும் முடியாதுன்னு. என்ன இந்த ஊர் வழக்கத்துக்காக மாமா இன்னொரு தடவை என் கழுத்துல கட்ட போறாரு. கட்டிட்டு போட்டும். அப்படி இருக்கும்போது இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் கவலையே பட வேண்டியதில்ல. தைரியமா இருக்கலாம். சரிண்ணே, நான் போயிட்டு மத்த வேலையெல்லாம் பாக்கட்டுமா? தங்கச்சி, சத்தியமா சொல்றேன், இப்ப என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறது பழைய வெண்ணிலாவே இல்ல. ரொம்ப பக்குவமா பேசுறியம்மா. பக்குவம் இல்லன்னு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வச்சிருக்கிற வெண்ணிலாவ நீ இப்ப பாக்குறன. நீ பாத்துட்டு இருக்கிறது முத்தரசன் பொண்டாட்டி வெண்ணிலாவ. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு என்கிட்ட இருந்த காலம் போய் இப்போ நடந்து முடிஞ்சதாவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற வெண்ணிலாவ தான் நீ பாத்துட்டு இருக்க. என்னம்மா என்னமோ சொல்ற? உனக்கு இந்த நம்பிக்கை கொடுத்ததே நான் தான். ஆனா இப்ப இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்த பார்த்தா எனக்கே உள்ளுக்குள்ள கலக்கமாதாம இருக்கு. இங்க பாருங்க, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. என் கூட வானே. எங்க? கோவிலுக்கு போலாம். கோவில்ல வச்சு மாமாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வெண்ணிலா, வானே. வரமாட்டியா? வர. வா. வெண்ணிலா, ஸ்டாப். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன முத்தரசன் மாமா எனக்கு தான் அதை உங்களுக்கு நிரூபிக்கிறான்னு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க. எப்படி நிரூபிக்க போற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வந்தப்பதானே நிரூபணமாச்சு. அதே மாதிரி நானும் நிரூபிக்கிறேன். அதே மாதிரி விளக்கு மூலமா. விளக்கா? உனக்கு ஏதாவது அலாவுதீன் அற்புத விளக்கு கிடைச்சிருக்கா என்ன? தேய்ச்சதுமே உங்க முத்துமாமா இருக்கு. அப்படியே தேய்ச்சாலும் அதுல இருந்து பூதம் தான் வரும். உங்க முத்துமாமா எப்படி வருவாரு? ஐயோ, அவனா சிரிக்கிறேன். என்ன பண்ண போறேன் எது பண்ண போறான்னு புரியலையே. அப்படியே தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. அம்மா சொல்ல 108 விளக்கு கொடுமா. சரிம்மா. 108 விளக்கா? அவ்வளவு விளக்கு ஒன்னா வாங்கி என்ன பண்ண போறான்?